சார் பிபிசி இது சம்மந்தமாக இந்தியா முழுவதும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறது கர்நாடக முதலமைச்சர் சொன்னாருன்ட்டு. கர்நாடக மாநில அரசின் தலைமைச் செயலாளருக்கு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். என்னிடமும் தொலைபேசியில் பேசினார். பெங்களூருவில் நடைபெறவுள்ள கூட்டத்திற்கு அவரை அழைத்துள்ளேன் என கர்நாடக மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சார், பெங்களூரில் நடக்கிற கூட்டம் அப்படின்னா அது என்ன கூட்டம் அப்படின்னா, கர்நாடக அரசு அங்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறது. அந்த கூட்டத்திற்கு செல்வதுதான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய பிளானாக இருந்ததா சார்? அதாவது சார், தமிழ்நாட்டு மக்கள் ஒரு புதிய ஒரு கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாம் பக்கத்து மாநிலத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு அவங்க நினைப்பாங்களா மாட்டாங்களா? தமிழ்நாடு முதலமைச்சர் நான் வருகிறேன் அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த மாதிரி கூட்டினேன், அவங்க என்ன கர்நாடக முதலமைச்சரை பார்க்க சொன்னாங்க, ஆகவே இதை நான் கருத்தில் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லிட்டா அவர் என்னன்னா இப்போ நினைச்சா வாங்கன்றாரு, நினைச்சா வரவேணாங்கிறாரு. அப்ப எவ்வளவு பாருங்களேன், ரொம்ப சாதாரணமாக ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை கையாளுகிறார். அதையும் தாண்டி ரொம்ப லோ லெவல் ட்ரீட்மெண்ட். உங்களை யாருக்கு இவர் வரேன்னு சொன்னாரா? முதலமைச்சர் சொன்னாரா? விஜய் சொன்னாரா நான் வருகிறேன்னு சொன்னாரா? இல்ல. நீங்க வாங்க நான் அழைச்சிட்டு போறேன் என்று சொல்றதும் டி.கே. சிவகுமார் தான். இல்ல நீங்க வர வேணான்னு சொல்றதும் அவர் தான். இந்த நாடகம் என்ன? அந்த நாடகமே நாடகம்னா இங்க பேசாமலே ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்கு பேர் என்ன சார்? திமுக அநியாயம், அண்ணா திமுக மோசமான கட்சி மற்றும் பலர் கட்சி, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறீங்க. ஒரு செங்கலை கூட டயலாக் தானே, யார் டயலாக்? தமிழ்நாடு இஸ் ஈக்குவல் டு டயலாக். ரீல்ஸ் தமிழ்நாடு, டயலாக் தமிழ்நாடு. ஒரு செங்கலை கூட உருவ விட மாட்டோம். ஐயா இது அங்க போய் சொல்லணும். மாணிக் தாக்கூர் ஐயா அங்க போய் சொல்லுங்க. நீங்க விஸ்வநாதனையும் திரு ராஜேஷ் அவர்களையும் அழைச்சிட்டு போய் மாணிக்கம் தாக்கூர் நடுவுல நின்றுகிட்டு ரெண்டு கையை அப்படி தூக்கி பிடிச்சு டி.கே. சிவகுமார் 4 பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு செங்கல் கூட வைக்க விட மாட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்படின்னு அரசு உங்க அரசு தான், நாங்க காங்கிரசுக்கு சப்போர்ட் தான் பண்றோம். ஏன்னா தமிழ்நாடு பாலைவனம் ஆகுவதில் தாவேகாவும் காங்கிரசும் உள்ளடி வேலைகள், அப்படிதான் அர்த்தம். ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டாங்களா, ஆனா இங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்களா? என்ன சார் இது? ஆகவே இந்த நாடகம், இந்த ரீல்ஸ், இந்த டயலாக், இந்த சமூக வலைதளத்தை வச்சு ஊர் பயில ஏமாத்துறது, மூளை செலவை பண்றதெல்லாம் ஓகே, அது அரசியல் கட்சிக்கு ஓகே. ஆனா தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு மௌனம் கேட்கலாமா? whether it's a ruling government or holding government or ruling government, அரசாங்கம் நடக்கிறதா அல்லது அரசாங்கம் நிற்கிறதா அல்லது அரசாங்கம் தடுமாறுகிறதா? ஒரு பக்கத்தில் உள்ளது சார், காவேரியிலிருந்து தண்ணீர் வரணும் சார், யாருக்கு சார் அதிக பாதிப்பு? தமிழ்நாட்டுக்கு தான் பாதிப்பு. ஆகவே கொடுக்கக்கூடியவர் வாங்கன்றாரு, அப்புறம் வரவேணாங்கிறாரு. ஆனால் பெறக்கூடியவர் பாதிப்பை அதிகமாக தமிழ்நாடு விவசாயிகள் அனுபவிக்க வேண்டிய இந்த சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சர் அமைதியாக இருப்பது எங்க? எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. எங்கள் முதலமைச்சரை யார் இருந்தாலும் சரி, திரு விஜய் அவர்களா இருக்கட்டும், திரு எடப்பாடி பழனிசாமி யாரா இருக்கட்டும், எங்கள் முதலமைச்சர் நான் கர்நாடகாவுக்கு வரவேன் என்று தமிழ்நாடு அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டியதை பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலம் முடிவெடுக்கிறது என்றால் இது எவ்வளவு எள்ளி நகையாடுகிற கீழ்த்தனமான ஒரு, நம்ம எவ்வளவு ஒரு தான் நினைக்கிறாங்க பாருங்களேன். ஆனால் முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை என்றால் இது எங்க சார் போய் நிக்க போகுது? 5 வருஷம் இந்த பாடுதானா? என்ன சார் இது? என்ன என்ன மாற்றத்தை கண்டுபிடிச்சிட்டோம்? மாற்றமே நடக்காமல் இருப்பது மாற்றம் தான். ஒவ்வொரு மாற்றமாக முயற்சி பண்ணி கொண்டு வருவதும் ஒரு மாற்றம் தான். ஆனால் இந்த மாற்றம் தாவேகா மாற்றம் எப்படி இருக்குன்னா, எதுவுமே நடக்காது, ஆனால் ஆட்சி மாற்றம் மட்டும் நடந்துருச்சு. சார், எனக்கு ஒன்று சார், அதாவது ஒரு அஃபீஷியல் ஃபோன் கால் நீங்கள் தொலைபேசி மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ
நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொது காரியம் சம்மந்தமாக இது வந்து சர்வ நிச்சயமாக இது ரகசியமான விஷயம் கிடையாது. இந்த அரசாங்கம் ரகசியமாக கையாளக்கூடிய விஷயம் இது அல்ல. ஏன்னா இது நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட விஷயம், நீதிமன்றத்தில் பேசப்பட்ட விஷயம், இது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது குழந்தைகள் தொடர்பான பாலியல் விவகாரம் அல்ல மூடி மறைப்பதற்கு. சரிங்களா? இது வெளிப்படுத்தப்பட வேண்டிய, வெளியரங்கமாக தெரியப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். இவர்கள் இமெயில் மூலமாக ஏதாவது ஒரு கம்யூனிகேஷனோ அல்லது தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய தொலைபேசி மூலமாக ஏதாவது ஒரு கம்யூனிகேஷனோ அல்லது சீஃப் செக்ரட்டரிக்கு என்று இந்த அரசு வழங்கி இருக்கக்கூடிய அஃபீஷியல் தொலைபேசி மூலமாக ஒரு உரையாடலையோ நிகழ்த்தி இருந்தால் அது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒன்றா சார்? சார் கட்டாயமா சார். சார் த கவர்மெண்ட் இருக்குல்ல சார், ஒரு அரசாங்கம் ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு விஷயமா இருக்கு சார். 2 மாநில தாவா பிரச்சனை சார். அந்த மாநிலம் இந்த மாநிலம் 4 மாநிலம். ஆனா இந்த இது உச்சநீதிமன்றம் ஒழுங்காற்று குழு இத்தனையும் வந்ததுக்கு பிறகு இல்ல நாங்க தீர்மானம், நண்பர் சொல்றாரு சார் நாங்க பேசல அப்படின்ட்டு இந்த அரசு சொல்லிடுச்சுன்னா நாங்க டிகே சிவகுமாரை போட்டு உதைக்க ஆரம்பிச்சிருவோம் இல்ல? என்ன சார், நாங்க தமிழ்நாடு பக்கம் தானே நிப்போம், நாங்க என்ன அரேபியா பக்கமா போய் நிக்க போறோம் இல்லையா? ஆனால் நாம என்னதான் பேசினாலும் ஒரு முதலமைச்சருடைய எழுத்தும் பேச்சும் வலிமை வாய்ந்தது. மத்திய அரசாங்கம் அதுக்கு தான் செவி கொடுக்கும். ஒருவேளை மத்திய அரசாங்கமே தாவேக்கா வரட்டும், திமுக அதிமுக ரொம்ப பேசுது, அதனால பேசாத ஒரு அரசாங்கம் வேண்டும்னு ஒருவேளை இவங்களுக்குள்ள ஒரு மௌன ஒப்பந்தம் ஏதாவது இருக்கா? பேசுனா அது காங்கிரஸ் தப்பா நினைச்சிருமா? முதலமைச்சர் நினைக்கிறாரா? அல்லது பாஜக நம்மளை தப்பா நினைச்சிரு? எதுக்கு 5 வருஷம் அமைதியா மக்கள் நம்மளை ஆதரிச்சுட்டாங்க, ரைட்டு, நம்ம சமூக வலைதளத்தில் நம்பி நம்ம வந்துட்டோம். ஆனா ஜீவாதார பிரச்சனையே வேற பிரச்சனையே, நீட்டு விளக்கு, இந்த வினாத்தாள் கசிவு ஏதாவது பேசினாங்களா? இல்ல, ஒரு ட்விட்டு போதும், இதுக்கு பேசவே வேண்டாம். அப்படின்னா இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாத போது நான் மாற்றத்தை கொண்டு வருவேன்னு சொன்னா யாரு பாதிக்கப்பட போறது? விவசாயிகள் சார். ரொம்ப யதார்த்தமா சொல்றேன், ரியாலிட்டி சொல்றேன். ஒரு கிலோ அரிசிக்கு 25 ரூபாய் ஏறி இருக்கு. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் இந்த ஒரு பாயிண்ட்க்கு நீங்க தெளிவா சொல்லுங்க. உங்களுக்கு ஏன் ஞாபகம் தான் சொல்லுங்க. கடந்த காவிரி இஷ்யூக்கு எடப்பாடி அவர்கள் பேசினது, ஸ்டாலின் அவர்கள் பேசினது இப்ப ஞாபகமா சொல்லுங்க. யார் பேசினா இங்க விஷயம் ரீச் ஆகுதுங்கிறது இருக்கு. நீங்க பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க சார். மக்களும் நம்மள யாரும் கவனிக்கல சார். ஐயா இங்க பாருங்க, நான் அத தான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க சார். சார் இவருக்கு ஒரு விஷயம் இங்க பாருங்க, எங்க பேசாதது தவறுன்றது ஒத்துக்கறேன் சார். ஒரே நிமிஷம் சார், தவறில்ல சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஐயா ஜேம்ஸ் மார்ட்டின் நீங்க பாருங்க, இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க நீங்க பேச்சுவார்த்தை மூலமாக இதுக்கு தீர்வு காண முடியாது அப்படிங்கிறது கடந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க 20-25 வருஷத்துக்கு இந்த பெட்டிஷனை தூக்கிட்டு எங்க கிட்ட வராதிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவு. சரிங்களா? அதனால பேசவே முடியாதுங்கிறது தான் தீர்மானம். பேசினாலும் கிடைக்காது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டாலும் கொடுக்கல. அப்போ அவங்க கிட்ட பேச வேண்டிய தேவை இந்த ஆட்சியாளர்களுக்கு ஏற்படவே இல்லை. ஆனா இந்த அரசு அமைந்த பிறகுதான் இங்க என்னன்னா அப்படியே ஒரு படம் மாதிரி அப்படியே ஒரு பந்தா காட்டுறதுக்கு போறாரு வர போறாரு அப்படின்னு தகவல்களை மட்டுமே இந்த அரசாங்கம் கசிய விட்டு கொண்டிருந்தது. அது உண்மை இல்லை அப்படிங்கறத அமைச்சர் பெருமக்கள் உறுதிப்படுத்தவே இல்லை கடைசி வரை. அதை யார் உறுதிப்படுத்தினார்னா, ஆமா பேசினாங்கிறத கர்நாடக முதலமைச்சர் உறுதிப்படுத்திவிட்டாரு. இங்க பிரச்சனை அதுதானே. நீங்க இங்க பந்தா காட்டுவதற்கு இந்த அரசாங்கம் கிடையாது. இதை மட்டும் சொல்லிருங்க, நான் அப்புறம் பேசவே இல்லை. ஒழுங்காற்று குழு நீங்க டெல்லியில மீட்டிங் நடந்ததுல தரமாட்டேன் இல்ல சார், தமிழக அரசாங்கத்திலிருந்து ஏன் நேரடியா பங்கேற்கவில்லை? பங்கேற்றாங்க சார். பங்கேற்றீங்க, எப்படி பங்கேற்றீங்க? காணொலி காட்சி மூலம். ஏன் தமிழ்நாட்டுல 8 மாவட்டம் பாதிக்கப்பட போதே, அரிசிக்கு 25 ரூபாய் கூடி இருக்குதே, ஏன் ஒருத்தர் போக மாட்டீங்களா? அப்ப முதலமைச்சரும் பேச மாட்டாரு, காணொலி காட்சியில தான் தமிழ்நாடு பிரச்சனை இது பண்ணி எங்க தீர்வு கிடைக்கும்? அது என்னைக்கு நடந்தது சார்? 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி. படம் ஒழுங்காட்சி குழு படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கா? இல்ல, அதுக்கு அடுத்த நாளா?
டிக்கெட் போட்டிருப்பாங்க சார். அவங்க வந்து ஒரு- மேல்முறை இவரே சொல்றாரு பாருங்க, ஜூன்ல மார்க்கெட் ஒரு ரெண்டு நடந்துச்சுன்னா, காலம் மார்க்கெட்டே சொல்றாரு ஜூன்ல நடந்துச்சுன்னு. நான் சொல்லல, உங்களை தான் கேக்குறேன் நான். அவங்க நேர்ல போயிருக்காங்கன்னு சரி, சொல்றாங்க. ஒரு நேர்ல போகலைங்க.